வணக்கங்க. கன்னி ராசியில பிறந்த உங்களுக்கு மே மாதம் 31ஆம் தேதி 2013ஆம் வருஷம் குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு இடம்பெயர்றாரு. அவர் ஜூன் 18ஆம் தேதி 2014 வரைக்கும் மிதுனத்தில் இருப்பாருங்க. இதுவரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் சில யோகமான ஒரு காலங்களை கொடுத்துருப்பாரு. இப்போ 10ஆம் இடத்துல குரு வந்திருக்காரு. பொதுவாகவே 10ல் குரு வந்தால் பதவி போகும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அதனால் இப்போது புது முயற்சிகள், புதுசாக நான் வியாபாரம் பண்ணலான்னு நினைக்கிறேன், இல்லை இருக்கிற கெரியரில் ஹியூஜ் ப்ரெஷர், தேவையில்லாத உங்களை போட்டு டென்ஷன் பண்ணி ட்ரபிள் பண்ணி இருக்கக்கூடிய சூழல்கள் இருந்தாலும் இடமாற்றத்தையோ வேலை மாற்றத்தையோ ஒரு தடவைக்கு பல தடவை ஆலோசனை பண்ணி இறங்குறது ரொம்ப 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 முக்கியங்க. இன்னொன்று, வீடு வாகனம் வாங்கிறதாக இருந்தீங்கன்னா கடன் ரிஸ்க்கு அதிகமாக எடுக்காமல் உங்களோட சக்திக்கு உட்பட்டு பாதுகாப்பான முறையில், அது மட்டும் இல்லாமல் இடம் வாங்குறீங்கன்னா லீகலாக எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் அது சரியாக இருக்கா அப்படின்னு நீங்கள் நல்லா ஆராய்ஞ்சு நீங்கள் வாங்கணும். ஏன்னா பல வருஷம் நீங்கள் உழைச்சி சம்பாதிச்ச காசை இந்த 10ஆம் இடத்துல இருக்க குருவும், அது மட்டும் இல்லை உங்களுக்கு 7.5 சனி வேறு நடந்துகிட்ருக்கு, 2ஆம் இடத்துல ராகு இருக்கார், 8ஆம் இடத்துல கேத்து இருக்கார். ஸோ கோச்சார பலன்களுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த 4 கிரகங்களுமே உங்களுக்கு அனுகூலமாக இல்லாத சூழல்கள்னால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். எவ்வளவுதான் நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் கடன் ஹெல்ப் பண்ணுறது அதிலெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. பிரயாணம் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். குடும்ப வாழ்க்கையில் அடிக்கடி தேவையில்லாத குழப்பங்கள், சண்டைகள், சச்சரவுகள்னு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பொறுமையும் நிதானமும் ரொம்ப அவசியங்க. சில பேருக்கு பதவி உயர்வு வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அது எப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. நீங்கள் கன்னி ராசி, அதாவது நீங்கள் பிறக்கும்போது சந்திரன் அப்படிங்கிற கிரகம் கன்னிங்கிற ராசியில் இருந்ததுனால நீங்கள் கன்னி ராசின்னு சொல்கிறீங்க. ஆனால் சந்திரன்ற ஒரு கிரகம் மட்டுமே உங்கள் வாழ்க்கையோட நிலைமையும் விதியையும் டிசைட் பண்ண முடியாது. அதனால் இப்போது இந்த பலன்கள் எல்லாமே கெடு பலன்களாகவே இருக்குது, அதனால் நல்லதே நடக்காதா அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். 9 கிரகங்களோட பரிபூர்ண பலன்கள் தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையை டிசைட் பண்ணும். உங்களை மாதிரி 12 பேரில் ஒருத்தர் கன்னி ராசியாக தான் இந்த உலகத்தில் இருப்பாங்க. எல்லாருக்குமே உங்களை மாதிரியான வாழ்க்கை அமையுமா அப்படின்னா நிச்சயம் கிடையாது, உங்களுக்கே தெரியும். அப்போது 9 கிரகத்தோட பலன்களை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா உங்கள் ஜாதகத்திலேருந்து தெரிஞ்சுக்க முடியும். அதிலிருந்து வரக்கூடிய பலன்கள், உங்களுக்கு என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, நீங்கள் எந்த திசை நடக்குது, அது யோகமான திசையா அப்படின்னு எல்லாம் பரிபூர்ணமாக பார்க்குறது உங்கள் ஜாதக பலன் தான். அதை எப்படி பார்க்குறது அப்படின்னா அதுக்கும் நாங்கள் ஒரு வழி வச்சுருக்கோங்க. எங்களோட வெப்சைட் yourgoodtime.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு நீங்கள் போய் ஃப்ரீயாகவே நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். அதில் உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட முழுமையான ஜாதகத்துக்கான பலன்களை உலகத்தில் முதல் முறையாக வீடியோவில் நீங்கள் உங்களோட பலன்களை, துல்லியமான பலன்களை நீங்கள் பார்ப்பீங்க. எங்கள் வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் ஃப்ரீ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதில் பாருங்கள். அதில் வரக்கூடிய பலன்கள் தான் 100% பலன்களாக இருக்கும். இது வரைக்கும் கன்னி ராசிக்குன்னு சொன்ன பலன்கள் வாழ்க்கையில் 40% தான் நடக்கும். அதை நம்பியே வாழ்க்கையோட முடிவுகள் எடுக்கிறது சரி கிடையாதுங்க. உங்கள் ஜாதத்துக்கான பலனை பாருங்கள், அதுக்கப்புறமா முடிவுகள் பண்ணுங்கள். நன்றிங்க.